சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த சங்கீதம் துவக்கத்திலே நீங்க படிக்கும் போது இது மோசேயின் ஜெபம் என்று சொல்லி அந்த எழுதப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்த ஒரு ஜெபம் தான் நாம் வாசிக்க கேட்ட இந்த ஜீவ வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல எத்தனை வருஷமாய் நாம் துன்பத்தை கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லையே, நான் தேடுகிற நிம்மதி இதுவரை என் வாழ்க்கையில இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், ஆனால் நாங்கள் விரும்பினபடி எங்கள் வாழ்க்கை அமையவில்லையே. எங்கள் வாழ்க்கையில பெரும் குழப்பமும் தீமையும் தானே எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகாதா? ஆண்டவர் இந்த நாளிலாவது எங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பு முறையை காண்பிக்க மாட்டாரா என்று சொல்லி ஜெபத்தோடு ஏக்கத்தோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாய் சரியாய் நான் மகிழ்ச்சியின் நாட்களை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. எத்தனை வருடங்கள் நீங்கள் துன்பத்தை கண்டீர்களோ, எத்தனை வருடங்கள் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எத்தனை வருடங்கள் தோல்விகளை கண்டு துவண்டு போனீர்களோ, அத்தனை வருடங்களுக்கும் சரியாய் உங்கள் வாழ்க்கையில நான் நன்மையை கொடுக்க போகிறேன். அத்தனை வருடங்களுக்கும் சரியாய் உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியான நாட்களை நான் கொண்டு வர போகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்மை நேசிக்கிற ஒருவர் உண்டு. மனிதன் மாறினாலும் மாறாத நேசர் எனக்கு உண்டு. என் கண்ணீரை கண்டு ஓரமாய் போகிற மனிதர்கள் மத்தியிலே என் கண்ணீரை கண்டு வந்து துடைத்து ஆறுதல் படுத்துகிறவர், தேற்றுகிறவர் என் அருகிலே இருக்கிறார். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே.